ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். எப்படி தாளிக்கிறது, எப்படி அதை பதப்படுத்தணும்னா அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம், வீடியோவில் போகலாம். வாங்க பாருங்கள். நல்ல நார்த்தங்காவை அம்மா எனக்கு ஊர்லேயே எனக்கு போட்டு இதை போல் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ நான் தாளிக்கிறது எப்படி தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நல்லா ஊறுகாவை நல்லா பச்சை காயாக எடுத்து நல்லா நாளாக கட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் வச்சு நல்லா கனியை வச்சுக்கணும். கனியை வச்சுக்கிட்டு இதேமாரி ஆகிடுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா குருவை நறுக்கிக்கணும். இதை போல் நறுக்கிக்கிட்டு இருங்க, இன்னொன்று காமிக்கிறேன். நான் எல்லாம் நறுக்கிக்கிட்டு உங்கள்கிட்ட நான் அப்படியே காமிக்கிறேன். இப்போ நார்த்தங்காய் நம்ம இங்கே பாருங்கள், நல்லா விதையை நீக்கிடணும். இப்போ நம்ம விதையோடு தான் நம்ம உப்பில் போட்டு கனியை வைக்கும்போது விதையோடு வச்சிங்க. திரும்ப நம்ம நறுக்கும் போது விதையெல்லாம் நீக்கணும். ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு பல் அடிபடும். அப்புறம் நல்லா அங்கே பாருங்கள், நல்லா குருவாக அரிஞ்சிருக்கேன் பாருங்கள். குருவாக சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்ருக்கேன். இதேமாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம தாளிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க, நம்ம வானல் நல்லா சூடாயிட்டுங்க. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் நார்த்தங்காய் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. கடுகு போட்டுக்கும், பெருங்காயம் போட்டுக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குதுங்க. நம்ம என்ன செய்யணும், இந்த டைமில் நம்ம ஸ்லோவாக வச்சுக்கணும். ஏன்னா கருகிடும். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கோம். நம்ம இப்போ என்ன செய்யணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோம், காரத்தூள் போட்டுக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம கலக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம பொடி என்னென்னா இங்கே பாருங்கள், கடுகும் வெந்தயமும் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா வானலில் வறுத்து நம்ம மிக்சியில் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் நம்ம போடும். சூப்பராக வருதுங்க நார்த்தங்காய் ஊறுகாய். அப்படியே வீடே ஒரே மனமாக இருக்குங்க. நீங்கள் நம்ம இதில் நார்த்தங்காய் நம்ம உப்பில் போட்டு கனி வச்சதால் நான் உப்பு போடலைங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கோம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கோம் லாஸ்ட்டாக. அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய். அங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லா தாளிச்சிட்டு வந்துட்டாங்க. சூப்பராக வீடே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா பயங்கரமாக வாசனை வருதுங்க. அப்படியே சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் காரம் தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுமாரி ஜாடியில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஈரப்படாமல் பார்த்துக்கணும். எடுக்கும்போது தனியாக ஒரு சின்ன டப்பாவில் வச்சிங்க. தினமும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம இது போல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜாடி. இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அருமையாக இருக்கும். அப்படியே அருமையாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அருமையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நான் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே போல் தான் நான் செய்கிறேன். சூப்பராக இதே போல் நம்ம தளதளன்னு செய்யலாம். எப்படி செஞ்சாலும் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம இங்கே பாருங்கள், இந்தமாரி கட் பண்ணிங்க. பெருசாகவும் போட்டுங்க, அது உங்களோட விருப்பம் தான். நான் நைஸாக அரிஞ்சிக்கிட்டேன், நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். இதே போலவே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.